ஃபைனலாக டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். கிருஷ்ணர் கோயில் அது கோபால் சாமி சத்தம். பாருங்க மலையாளி வாரத்துக்கிட்ட வந்துட்டோம். அடாடா தரமாக இருக்குது மாறா. அவ்வளோதான், இதோட இந்த இடத்துல ஃபாரஸ்ட் எண்டு. இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி போகணும். ஓகே, நோ ப்ராப்ளம். பைக் பார்க் பண்ணுறதுலாம் இடம் இருக்குது, கூட்டமும் கம்மியாக இருக்குது. ஈஸியாக வந்துடலாங்க. பைக் எங்கன்னா சேஃப்டியாக பார்க் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். எங்கே விடுறது பைக்கை? இப்படியே விடுவோமா? முன்னாடி பார்க்கலாம். அங்கே தான் விடணும். காய்ஸ், இதான் என்ட்ரன்ஸ். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். அப்படி நம்ம மலைகள் நம்ம விறுவிறுப்பாக பயணிக்கிறார் டிக்கெட் வாங்குறதுக்காக. அவர் மாதிரி அப்படி நம்ம ஃபாலோ பண்ணே போகலாம். வெல்கம் டு ಹಿಮಾದೇವ್ கோபால் பார்க். பண்டிப்புரா டைகர் ரிசர்வ். இது பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் சேர்ந்துட்டாங்க. ಎಷ್ಟು ಒಬ್ರಿಗೆ? 70. ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ತಿಂತಿದ್ಯಾ? ಇದು ಬಸ್ಸಿಗೆ ಮಾತ್ರನಾ? ಬಸ್ಸಿಗೆ ಮಾತ್ರ, ಏನಿಲ್ವ ಅಷ್ಟೇನಾ? இமாதேவ் கோபால்சாமி பெட்டாக்கு, அதாவது இமாவத் கோபால்சாமி மலைக்கு நம்ம இங்கிருந்து பஸ்ஸில் தான் போகணும். எந்த ஒரு ஓன் வெஹிக்கிளும் போகாது. இங்க இருக்கிற பஸ்ஸில் தான் நம்ம போகணும். டிக்கெட் கொடுக்குறீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளுக்கு 70 ரூபாய். போயிட்டு வரதுக்கு சேர்த்து தான். நம்ம கோயிலுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நம்ம பஸ் ஏறிட்டு உடனே அந்த மலைகளோட இயற்கையாக இருக்கிற ரசிச்சுட்டு அப்படியே டிராவல் பண்ணி போகலாம். இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரொம்பவும் அழகான இயற்கை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த இமாவத் கோபால்சாமி பெட்டா இருக்கிறது. வருஷம் முழுவதும் இந்த இடத்துல பனி போயின்னு சொல்றாங்க. அதை பார்க்கறதுக்காக நாங்கள் அவ்வளோ தூரத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கனவு, வரணும் ஆசைப்பட்டு வர முடியாம போயிடுச்சு. நம்ம மலைகளின் நண்பன் NS கேப்டனோட டேடி மூலியமா தான் இப்போ வந்திருக்கிறோம். அவர்கிட்ட பேசிட்டே இருந்தோம். திடீர்னு பிளான் பண்ணோம். இன்னைக்கு லீவ் இருந்ததுனால கிளம்பி வந்துட்டோம். ஒன் டே ட்ரிப் தான். யாரும் வந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு போகலாம். நல்லா இருக்குது. ரொம்பவும் அதிகமான வளைவு நிலை சாலைகளையும் குறுகிய பாதையும் கொண்ட ஒரு மலைத்தொடர் தான் இந்த கோபால்சாமி பெட்டா. எதனால சொல்றேன்னாக்கா, சின்ன ரோடு, அதில் 2 பஸ்ஸு கிராஸ் ஆகணும். அங்கங்கே கொஞ்சம் சைடில் மலைகள் ஓரத்தில் மண் ரோடு மாதிரி இருக்குது. அதில் ஒதுங்கி தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யானைகள் நடமாடும் பகுதியாகவும் இருக்குது. நிறைய யானை சாணம் ரோடெல்லாம் இருந்தது. மலை மேலேருந்து காட்டுக்குள்ளே பார்க்கும்போது நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. மானு, யானை, இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம். பட் உடனுடன் கேப்சர் பண்ண முடியல. நம்ம ஆப்போசிட் சைடில் உட்காந்துருந்தாலும் அந்த பக்கம் சரியாக தெரியல. பிரபலமான ஒரு ஏரியாக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பண்டிப்புரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம பண்டிப்புரா நேஷனல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த கோயிலும் இருக்கிறது. அந்த கோயிலை பார்க்கறதுக்காக நம்ம போயின்னு இருக்கிறோம். ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. என் அண்ணன் வரணும் ஆசைப்பட்டீங்களா மறக்காமல் வந்துட்டு போங்க. வேறு லெவல் தரமாக இருக்குது. பட் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி இருந்தால் இன்னும் வேறு லெவல் சூப்பராக இருக்கும். நம்ம ஓன் வெஹிக்கிள் விட மாட்டாங்களாம். எல்லாம் அங்கே போகிற மக்கள் எல்லாம் அசுத்தம் பண்ணிவிடுவாங்கன்ட்டு பல வருஷமாக இன்னி வரைக்கும் வரும். கர்நாடகா கவர்மெண்ட்டால் மட்டுமே இந்த கோயில் இயங்குறது. அதுக்காகவே கவர்மெண்ட் பஸ்ஸு யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளும் இந்த ரோட்டில் போகாதது நல்லது தான். பஸ்ஸில் போகிறது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. இந்த சாலைகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி மிகுந்த கோபால்சாமி மலையை நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. வச்சு ப்ரோ மலை கோயில் கட்டு ப்ரோ. ஐயோ கத்து ப்ரோ. மலை ஏற நம்மளுக்கு இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மலை மேலே ஏற அது மொத்தம் ரசிச்சுக்கிட்டே நம்ம மலை மேலே போய் கோயிலை பார்த்துட்டு வரலாம் வாங்க. கீழே கடல் மட்டத்திலிருந்து 1450 மீட்டர் தான் தொலைவில் தான் இந்த மலை இருக்கிறது. பெரிய மலைலாம் கிடையாது, ரொம்ப சின்ன மலை தான். இந்த சின்ன மலையில வருஷம் பூரா பனி பொஞ்சிட்டே இருக்குன்னா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. மிஸ்ட் வந்துட்டே இருக்குமா, ஃபாகி கிளைமேட்டாக இருக்குன்றாங்க. வெயில் காலத்துல இப்படியா இருக்குமான்னு தெரியல. ஒரு வாட்டி வெயில் காலத்தில் வந்தால் தெரியும் நம்மளுக்கு. நாம வந்துருக்கிறது இப்போ மழை சீசன்றதுனால, அதுவும் நாம வந்த டைம்ல மழை இல்லை, ஆனாலும் இந்த பனி விழுந்துகிட்டே இருக்குது. மிஸ்ட் நல்லா ஃபாகி கிளைமேட்டாக ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னு எனக்கே தெரியல, ரொம்பவும் நல்லா இருக்குது. பஸ்ஸுக்கு பாருப்பா எவ்வளோ பேர் கியூ நிற்கிறாங்க. இப்போ எல்லாம் ஏறதுக்கு இதுதான் கோயில் சின்னது.
மக்களே ஃபைனலாக டெம்பிள் வந்துட்டோம். மேலே டெம்பிள் இவ்வளோ நாள் மிஸ்ட் இருந்துச்சு, கீழே வேணால் மிஸ்ட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் மிஸ்ட் இருக்குது உங்கள் வீடியோவில் கட்டுறேன். மிஸ்ட் எங்கே போயிடுச்சு, நம்மளை பார்த்து அது ஓடி போச்சு. ஃபைனலாக டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். கிருஷ்ணர் கோயில் அது. கோபால் சாமினா கிருஷ்ணரா பெருமாளா? अंकल तब तपा सोल रहे हैं गोपाल सामी गोपाल सामी गोपाल सामी गोपाल सामी क्लाइमेट எப்படி சில்லுன்னு இருக்குது பாரு ப்ரோ. காலைல ஏங்க தும்மா பட்டி வேணாங்க, கோபால் சாமி பட்ட வாங்க. ஐயோ ஐயோ இங்க பாரு எப்படி இருக்குது. அப்படியே அந்த மழைசாரல் மாதிரி அந்த பனித்துளி வந்து வந்து போகுது. சூப்பரா இருக்குது. அஞ்சு வருஷம் கனவு எனக்கு சம்பந்தமே எல்லாம் கனவாச்சு வந்துட்டோம். ஐயோ கோபாலசாமி ஆஹா இப்படி ஒரு விழாகா, இப்படி ஒரு வியூவா இப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாம் தரமாக இருக்குதுங்க. இதை ரசிக்கத்தான் ஆசைப்பட்டோம். ஃபுல்லு பாருங்கள் மிஸ்ட் அப்படியே வந்துன்னே இருக்குது. நம்ம மலைகள் நண்பன் இதை பற்றி ஒரு விளக்கமாக ஒரு எப்படி ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கோம் அவரை பற்றி. உலகத்தின் சொர்க்கம் ரங்கநாதர், கோபால்சாமி கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தையும் காமிச்சிட்டாருங்க. பாருங்க பனிமூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன பனிமூட்டம் அப்படியே மிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. அது எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வருஷம் பூரா அந்த பனித்துளி வந்துனே இருக்குன்னு சொல்றாங்க. அது நிஜமா என்னன்னு தெரியாது. இந்த சீசன்ல வருது. வெயில் காலத்துல ஒரு வாட்டி வந்து பார்த்தா தெரியும். வருஷம் ஃபுல்லா வரும் சொல்லுங்க. அதனால தான் இதை இமாதேவ் கோபால்சாமி பட்டான்னு சொல்றாங்க. இமானா பனி, மனசாரெல்லாம் இமானா பனி, பனிசார் வந்துகிட்டே இருக்குது. ஆமா செமையா இருக்கு. பெரிய மலை இல்ல, சின்ன மலை. ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் சுத்தி வரதுனால 5 கிலோமீட்டர். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு 1500 அவ்வளவு ஹைட்டு தான் இருக்கு. 1500 அடி. ஆனா இவ்வளவு மிஸ்டா நம்ம ஊட்டியே தோத்து போயிருங்க. செம்மையா இருக்கு. ஆனா வருஷம் போறதுக்கு நினைச்சு பாருங்க. செம்மையா இருக்கும். பாருங்க பார்த்தாங்க ஒண்ணுமே தெரியல. பின்னாடி பாருங்க. ஐயோ ஒண்ணுமே தெரியல. ஃபுல்லு கவர் ஆயிடுச்சு. சான்ஸ் இல்லைங்க. ஆமா நேரம் கிடைச்சா கண்டிப்பா வாங்க. செம்மையா வந்து என்ஜாய் பண்ணுங்க. நேரம் கிடைச்சோம் இல்ல, இதுக்கோசமே வரலாம். இதுக்காக பிளான் பண்ண வரணும். மக்களே நிறைய கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்கல. இந்த கோயில் கிருஷ்ணர் சாமி, நம்ம கிருஷ்ண பகவான் தான் இருக்கிறாரு. கோயில் உள்ள சாமிக்கு காலையில் அடியில் உக்காஞ்சிக்கிட்டு பூஜை பண்ண தரிசனம் இந்த மாதிரி எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இடத்துல இந்த சன்னிதானத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல மறக்காமல் இந்த கோயிலுக்கு வரணுன்ட்டே வாங்க. கண்டிப்பாக வரலாம். நம்ம நினச்ச நேரத்தில் அந்த கோயிலுக்கு போக முடியாது. பல வருஷமாக கனவு இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு இது முழுக்க காரணம் நம்ம மலைகள் நண்பன் தான். அவர் மூலிமா தான் நான் வந்தேன். இத்தனை வருஷமாக இங்கேருந்து நான் ஒரு நாள் கூட வரணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ வந்திருக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. காடி பாருங்க, காட்டுறேன். ஃபுல்லாக சாமி சிலை இருக்குது. சாமி சிலை நான் வீடியோ காட்டக்கூடாது. எப்பவுமே எல்லா கோயிலும் அதான் ரூல்ஸு. பட் தரமாக இருக்குதுங்க. யாருன்னா வரணும் மறக்காமல் வந்துட்டு போங்க. சூப்பராக இருக்குது. இந்த கோயில் 1315ஆம் ஆண்டு சோழ மன்னரால் கட்டப்பட்டதான். தமிழ் கலாச்சாரம் பின்பற்றி தான் கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் கர்நாடகா தமிழ்நாடுன்னு மாறினதுக்கு அப்புறம் இது மைசூர் சாம்ராஜ்யத்துக்கு உள்ள வந்தது. இந்த கோயில் இந்த இடத்துல உருவானதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகஸ்திய முனிவர் கடுமையான தவம் செஞ்சு விஷ்ணு இந்த இடத்துல வசிக்கிறதா ஆசீர்வதிச்சு இந்த கோயில் உருவானதா புராண கதையில சொல்லியிருக்கிறாங்களாம். நானும் கூகுளில் பார்த்து தான் உங்களுக்காக சொல்றேன். அதை பத்தி எனக்கு மொத்தமா தெரியாது. அதை நம்மளால விவரிக்கவும் முடியாது. சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி
பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். அந்த கோயிலை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கீழே இறங்கி போகலாம் வாங்க. இதை விட ஒரு சந்தோஷமான பிளேஸ் கிடைக்குமா எனக்கு தெரியல. ஆடா காத்தடிக்குது, பனி சாரல், மழை தூரல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது வந்த வழியே பஸ் ஏறி கீழே போய் நேர் கொண்டு தான் வாங்க போகலாம். இயற்கையாக ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். மக்களே எல்லாம் போய் வந்துட்டோம். பாருங்கள், நம்ம போகும்போது கூட்டமே இல்லை. இப்போ எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் முன்கூட்டியே போனது ரொம்ப நல்லதாக போச்சு. எவ்வளோ போய் நிற்கிறேன், கியூ நிற்கணும். ஓ சார், ஃபைனலாக கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் போகும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுப்பா. கூட்டம் பாருங்க எவ்வளோ. நம்ம கோயிலே எப்படியே சொல்ல எதுக்கு சீக்கிரம் வரணும், சீக்கிரம் அதுக்கு சொன்னது. ஒரு வழியா சீக்கிரம் வந்துட்டோம். மேலே எப்படி போகணுமோ அதே மாதிரி அந்த பஸ்ல கீழே இறங்கி வந்துட்டோம். பட் வேற லெவலுங்க. இந்த இடத்துல கூட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வர்றது கேரளாக்காரு, இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா, 3 ஸ்டேட்டுக்காரும் அதிகமாக வராங்க. பட் கூட்டம் எக்கச்சக்கமாக வரும். டேர் காலையில் சீக்கிரமாக கிளம்பி இப்படி ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் வந்துட்டிங்கனாக்கா 1 ஹவரில் 12 மணிக்கு கீழே வந்துடலாம். சாமி பார்த்துட்டு ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பண்ணிங்கனாக்கா ஏகப்பட்ட கூட்டம். ஈவினிங் டைமில் செம கூட்டம் வரும். அதனால் கம்மியாக கூட்டம் இருக்கும்போதுனா காலையில் வந்துருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம NS கேப்டனுக்கு என்ன பார்க்கணுமா, பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் பார்க்கணுமா. அதனால் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் போய் போட்டுட்டேன். அதனால் NS கேட்க போக போகிறோம். வாங்க போகலாம். அழகான மிகவும் அற்புதமான ஒரு வியக்கத்தக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் இமாதேவ் கோபாலசாமி பெட்டா கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக ஒரு நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோ சூப்பரான ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பனிசாரல்கள் எல்லாம் நல்லா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா மறக்காமல் வந்துட்டு போங்க. குண்டால்பேட்டுக்கு வந்துடுங்க. குண்டால்பேட்டில் தான் இருக்குது இந்த கோயில். குண்டால்பேட்டிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் உள்ளே வரணும். வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். வரணும்னு ஆசைப்படுறவங்க கூடிய சீக்கிரம் காலங்காத்தால் வந்துடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், வரவங்கெல்லாம் சன்ஃப்ளவர் தோட்டத்தை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டால் நல்லது. 8-9 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ ஏகப்பட்ட கூட்டம் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப ரிஸ்க்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே வந்துடுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ நம்ம பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். டைம் கரெக்டாக 12 மணி. இன்னும் நம்மளுக்கு 4 ஹவர் இருக்குது. 4 மணிக்கு ரிட்டர்ன் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். 4 ஹவர் இருக்குது. 4 ஹவருக்குள்ளே நம்ம பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலான்னு போயின்னு இருக்கிறோம். நம்ம NS கேப்டன் சொல்லி பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டை பார்த்ததே இல்லையா, நம்ம மலைகள் நண்பனும் பார்த்தது இல்லையா, நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம். அதனால் இப்போ நேராக பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு போக போகிறோம். இங்கே இருந்தால் ஒரு 20-25 கிலோமீட்டர் அவ்வளோதான்.